இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டார வந்து இந்த பிரமிட் ஷேப்ல எப்படி பிரிண்ட் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். அது எந்த கோட்லனா ஜாவா கோட்ல எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த பிரமிட கொஞ்சம் பாருங்க. இன்புட் நமக்கு வந்து 5ன்னு குடுத்தா, நமக்கு இந்த பிரமிடு வேணும். ஸோ இத பார்த்தோம் 5ன்னு குடுத்தா, இப்போ நமக்கு வந்து 5 ரோ கிடைச்சிருக்கு. 1, 2, 3, 4, 5. இப்போ ஒவ்வொரு இதுலயும் பார்த்தீங்கன்னா, ரோக்கு ஏத்த மாரியே ஸ்டார் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் ரோல செகண்ட் அதே மாரி 5வது ரோல 5. ஸோ ஒவ்வொரு ரோக்கு ஏத்தாப்புல தான் அந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. நம்ம இத எப்படி ஜாவால டெவலப் பண்ணலான்னு உள்ள போய் பார்ப்போம் வாங்க. இதுக்காக நான் என்ன ஆன்லைன் GDP.comல ஜாவாங்கிறத ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரோ சைஸ் அவர்ட்ட வாங்கணும். அந்த 5ன்னு குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இத வாங்கணும். ஸோ நான் இங்க என்டர் த ரோ சைஸ் குடுத்துக்கிறேன். என்டர் த ரோ சைஸ். ஸோ அந்த இன்புட்ட வாங்குறதுக்கு எனக்கு ரோன்னு ஒரு வேரியபிள் தேவைப்படுது. ஸோ நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்டு ரோ. ஸோ நான் இன்புட் வாங்கிக்கிறேன். ரோ இப்போ இன்புட் வாங்கியாச்சு. இப்போ நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சது இப்போ 5ன்னு வாங்குனா ஒரு 5 ரோ பிரிண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் நமக்கு அதான் தெரியும். ஸோ நான் இது வந்து எப்படி போட முடியும்? ஃபார் லூப்ல தான் போட முடியும். ஸோ எனக்கு ஒரு ஐன்னு வேரியபிள் தேவைப்படுது. டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப். I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ரோ எதுக்கு போடுறேன்னா, ரோங்கிறதுல இப்போ நம்ம 5ன்னு குடுத்தா எனக்கு 5 ரோ வரணும். ஸோ அதனால தான் இங்க I பிளஸ் பிளஸ்ன்னு குடுக்குறது ஃபர்ஸ்ட்டு 1ல இருந்து அந்த ரோ வரையும் இன்கிரிமெண்ட் ஆகணும். இதெல்லாம் பேசிக்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து எத எத பண்ணலான்னு ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ எப்பயுமே இந்த மாரி ஸ்டார் பேட்டர்ன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கிரிட் லைன் போட்டு வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எப்புட்ன்னா, லைனா போட்டுக்கிட்டு ஸோ எவ்வளோ கேப் கிடைக்குது, எங்க ஸ்டார் பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ நான் அதுக்காக ஒரு கிரிட் லைன் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இங்க பார்த்தா கொஞ்சம் தெளிவான ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 4 கேப் வந்திருக்கும். ஸ்பேஸ் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கும். மறுபடியும் நெக்ஸ்ட் லைன்ல 3 கேப் ஸ்பேஸ் வந்திருக்கும். அடுத்து 2 ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ லாஜிக் யோசித்து பாருங்க. இப்ப நம்ம விட வேண்டியது இந்த 4 கேப் தான். இப்ப நான் அந்த 4 ஸ்பேஸ் எப்படி விட போறோம்? அதுக்கு ஒரு ஜேன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா, இங்க 1, 2, 3, 4 4 ஸ்பேஸ் 5வது இடத்துல இருக்கு. ஸோ நம்ம ஜே லூப்ல எப்படி போடலாங்கிறத பார்ப்போம். ஒரு லேயரான ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஸோ இத பாருங்க 5, 4, 3, 2, 1ங்கிற இடத்துல நமக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்ம இங்க இன்புட் வாங்குனது வந்து 5 தான். ஸோ 5ன்னு குடுத்தா தான் இந்த பிரமிட் ஸ்டார் பேட்டர்ன் வரணும். நம்ம இந்த மாரி வரணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம 5ன்னு குடுத்துருக்கோம். அப்புறம் டிக்ரிமெண்ட் ஆகுது. 4 ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்? ஜே வந்து மைனஸ் ஆகுதுன்னு அர்த்தம். மைனஸ் ஒண்ணொன்னா மைனஸ் 5லேருந்து 4 போகுது, 3 போகுது, 2 போகுது. பட் அந்த 1 வரும்போது மட்டும் மிஸ் ஆயிட்டு அடுத்து அந்த இடத்துல வந்து ஸ்டார் பண்ணிட்டாங்க. இத நம்ம கோடிங்ல எப்படி மாத்துறதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ ஜே இஸ் ஈக்குவல் டூ இந்த இடத்துல வந்து 5 இருக்கு. ஸோ நம்ம குடுக்குற ரோ சைஸ் தான் அங்க அங்க ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்ப அங்க ஜே இஸ் ஈக்குவல் டூ ரோ அப்படின்னு குடுத்துடுறேன். இப்ப நமக்கு எது வரை ஒர்க் ஆகும்னா 1 வரக்கூடாது. 1க்கு முன்னாடி வரையும் அதாவது ஐயோட வேரியபிளுக்கு முன்னாடி வரையும் ஒர்க் ஆகணும். ஸோ a லெஸ் தென் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஜேவோட ஐயோட வேரியபிள் 1ஆ இருக்கும். ஜேவோட வேரியபிள் 5ஆ இருக்கும். ஸோ 5லேருந்துனா 5, 4, 3, 2 1 பிரிண்ட் ஆகாது. ஏன்னா 1 இங்க நம்ம ஈக்குவல் டூ போடல. ஸோ நம்ம இங்க டிக்ரிமெண்ட் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல ஃபுல்லா ஸ்பேஸ் வரணும். ஸோ விட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் விட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது இந்த ஸ்டார் தான். அடுத்து ஒரு ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு
அடுத்த லைனுக்கு வந்துரும். மறுபடியும் அந்த ஸ்பேஸ் வரும். ஸோ இன்னும் நமக்கு ஒரே ஒரு லூப் மட்டும் தேவை. ஃபர்ஸ்ட் இந்த J1 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். Kன்னு ஒரு வேரியபிள் தேவை. அதையும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நமக்கு 1 ஸ்டார் தான் இங்க பிரிண்ட் ஆகணும். இங்க 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ இங்க 1, 2ன்னு வர்றப்ப நமக்கு இங்க ஐயோட வேல்யூ இருக்கும். ஸோ அத யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபார் k is equal to 1, k less than or equal to I, k plus plus. ஸோ நான் இங்க எதுக்கு k யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு ஒரே ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ k is equal to 1, k less than or equal to Iனா ஒரே ஒரு தடவை தான் இந்த ஃபார் லூப் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கையோட வேல்யூ 2ஆ இருக்கும்போது 2 தடவை இட்ரேட் ஆகும். அப்போ 2 தடவை ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு இந்த இடத்துல கேப் வேற விழுகணும். ஸோ நம்ம இப்போ system.out.print ஸ்டார் போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் இந்த கேப் ஊடால வர்ற கேப்புக்காக ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குவோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஸ்டார் பிரிண்ட் ஆனோடனே நெக்ஸ்ட் லைன் வரணும். ஸோ அதுக்கு இங்க கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரோ சைஸ் கேட்குது. இப்போ 5ன்னு கொடுப்போம். ஸோ நமக்கு பெர்ஃபெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான்.